ஒரு பொண்ணு வந்து எப்படி இவ்வளோ தூரம் போகலாம்? இந்த மாதிரி ஆன்சர்ஸ் ஆப்போசிட்லேருந்து வரும்போது தான் தெரிஞ்சது, ஓகே நம்ம பண்ணுற விஷயம் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணி இருக்கு. ஸோ இந்த பொண்ணு என்ன இத்தினூண்டு விஷயம் பண்ணி இவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பொறாம தான் அது, வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ் அப்படியே தான் வருது. இன்னும் பாடி ஷேமிங் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. உனக்கு எய்ட்ஸ் இருக்கு, நீ போய் நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணு. இந்த கமெண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல, இன்னைக்கும் வருது. அது மாறல. நீ பார்க்க திருநங்கை மாதிரி இருக்க, ரொம்ப ஹர்ட் ஆகுற. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து வெளியே வந்து ஓகே இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லலாம். உள்ள கண்டிப்பா வலிக்குது. இதனால என் வாழ்க்கையில நான் இது எழுந்துட்டேன் அப்படின்றது ஏதாவது இருக்கு? ஹஸ்பண்டோட சப்போர்ட்னு கூட வச்சுக்கலாம். அவர் வந்து கொஞ்சம் அப்படியே விளையிக்கிட்டாரு, அப்படியே செப்பரேட்டா இருக்கும். அவர் வெளியே சொன்ன ரீசன், மற்றவங்கள்ட்ட சொன்ன ரீசன் நான் இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆனதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரகிள் இல்லாமல் கிடைச்ச விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாக்க நீட்டி ட்ரெண்ட் ஆகிட்டேன். 1.5 வருஷம் அந்த கலைக்காக நிறைய நான் அர்ப்பணிச்சிருக்கேன். நிறைய பேர் அது கம்யூனிட்டி பேஸு, அதனால நீ பண்ணுற. நான் என்ன கம்யூனிட்டின்னு ஃபஸ்ட்டு யாருக்காச்சும் தெரியுமா? எந்த இன்டர்வியூஸ் ஆச்சு நான் கவுண்டர்ன்னு சொன்னேனா? அந்த டான்ஸ் பண்ணுறதுனால அந்த கம்யூனிட்டியா? கண்டிப்பாக வந்து அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஒருத்தரை பற்றி உங்களுக்கு தெரியாது, கேரக்டர் சரியில்லை போடுறாங்க கமெண்ட்ஸ்லேயே, நீ அப்படி பொண்ணு, நீ இப்படி போவ, அதெல்லாம் வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 1 மினிட் வீடியோவில் அவங்க பண்ணுறதை வச்சு தான் அவங்க தான் இதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. நான் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ், ஏன் ஏரியாவுக்குள்ளே தாண்டி என்னை வெளியே யாருக்கும் தெரியும், அவ்வளோதான். வீடு, குழந்தை, லைஃ், இவ்வளோதான் என் சரௌண்டிங்னு இருந்த எனக்கு அந்த 1 டே நைட்டில் இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. கனவு கூட வந்ததில்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல எங்களுக்கே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபேமஸான அந்த காலகட்டத்தை தாண்டி இப்போ உங்களை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ரிட்டன் பேக், கம்பேக் கொடுத்த மாதிரி ஒன்று. ட்ரோலிங் தான் நிறையா, பட் இருந்தாலும் வந்து 1 இயராக வந்து சுத்தமாக எல்லாத்தையும் விட்டு ஒரு ரீல்ஸ் அவ்வளோதான், அதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் மீடியாக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது. உங்களுக்கே தெரியும் இந்த இன்டர்வியூ எதுக்காக இருக்குன்றது. நீங்கள் நீயா நானால ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தீங்க, நீங்கள் சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க. முதல்ல அங்கே என்ன நடந்தது அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நீயா நானா ஷோ வந்து ட்ரோலிங்காக தான், அந்த கண்டென்ட்டே அதுதான் அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு என்னென்னா வந்து ஒரு ஆன்சர் வேணும். ஏன்னா நான் என்னோட முன்னாடி இருந்த இன்டர்வியூஸ்லுமே சொன்னது ஏன் இதை பண்ணீங்க, அந்த கொஷின் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. மேபி ஒரு வேளை நீயா நானா ஷோவில் எனக்கான பதில் கிடைக்கலாம். ஏன்னா ஆப்போசிட்டில் இருந்தவங்க ஃபுல்லாக ட்ரோலிங் பண்ணவங்க. ஸோ ஒரு வேளை நமக்கு ரீசன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து கண்டிப்பாக நம்ம உள்ளே போகிறோன்னா அடுத்த ட்ரோல் கமெண்ட்ஸ்க்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது தெரியாது இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் திட்டுவாங்க, இப்படிலாம் ட்ரோல் பண்ணுவாங்க, தெரிஞ்சே தான் உள்ளேயே காலை வச்சு ரெடி ஆகிட்டேன். அப்போ தெரியாது, அதனால வந்து ரொம்ப பிரேக் ஆனேன். ஆனால் இன்னுமே கேட்டால் வந்து அந்த ஃபஸ்ட் மூமெண்ட் வந்து இப்போ நினச்சாலே எமோஷ்னலாக வந்து ஹர்ட் தான் ஆகும். ஆனால் இப்போ பேசுகிறாங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து மீடியானா இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்தால் ட்ரோலிங் இருக்கும், பேட் கமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும்னு இப்போ தெரியுது. ஸோ நான் ஃபேஸ் பண்ண ரெடி. அன்னைக்கு கேட்கும்போது தெரியாது, என்னை இப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. ஸோ அது வந்து எனக்கு இப்போ நினச்சாலும் கொஞ்சம் கம்மியாக பேசியிருக்கலாமோ அந்த டைமில். ஏன்னா புதுசாக நம்ம உள்ளே வர்றப்போ அதை கொஞ்சம் கம்மியாக பேசியிருக்கலாம். எப்போ நீயா நானால சொல்கிறீங்களா இல்லை முன்னாடி என்ட்ரி ஆனப்போ கொஞ்சம் கம்மியாக பேசியிருந்திருக்கலாம். நீயா நானா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபைனலாக அதில் ஒரு ஆன்சர் கிடைச்சது. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முடிவு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறீங்க. என்ன கிடைச்சது உங்களுக்கு? ஈகோ. அவங்க சொல்கிறாங்க, அது என்ன ஒரு பொண்ணு வந்து அந்த ரியாக்ஷன் கொடுத்தா உடனே ட்ரெண்ட் ஆக்குறீங்க, ஆனால் பையன் அந்த ரியாக்ஷன் கொடுத்தா ட்ரெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒப்பீனியன் கொடுத்தாரு அந்த இடத்துல. ஸோ வந்து நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, இந்தந்த மாதிரி ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு பொண்ணு வந்து எப்படி இவ்வளோ தூரம் போகலாம், இந்த மாதிரி ஆன்சர்ஸ் ஆப்போசிட்லேருந்து வரும்போது தான் தெரிஞ்சது, ஓகே நம்ம பண்ணுற விஷயம் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணி இருக்கு. இதே அவரே சொல்றாரு, அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு பொண்ணு இப்படி பண்ணதுக்கு அது ரீச் ஆச்சு, அதே பையன் பண்ணா ரீச் ஆகுமான்னு கேட்டாரு. கரெக்ட், ஒரு பொண்ணு எதை பண்ணாலும் ரீச் ஆகுது. ஸோ அந்த கான்செப்ட்ல அவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ரீச் கிடைக்கல, நம்ம பண்ணி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பொண்ணு என்ன இத்தினூண்டு விஷயம் பண்ணி இவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பொறாம தான், அது வேற எதுவும் இல்லை. இன்னொன்று வந்து ஒருத்தர் சொன்னார், வீட்டில் ஏதாவது பேசியிருப்பாங்க அதனால வந்து கமெண்ட்ஸில் திட்டிட்டு போயிடுவாங்க. மேபி அதை நானுமே யோசிச்சிருக்கேன். வீட்டில் வெட்டியாக இருக்காங்க,
அவங்க அம்மா ஏதாவது பேசியிருப்பாங்க, ஒய்ஃப் ஏதாவது பேசியிருப்பாங்க. அந்த கடுப்பை எங்கே காட்டுறேன்னு தெரியாது. இப்படி எடுத்து ஸ்க்ரோல் பண்ணதை நம்ம முன்னாடி வந்திருப்போம். தண்டா சாக்குன்னு கமெண்ட்ஸில் போட்டு நம்ம மேலே எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சப்போ வந்து ஓகே. அப்போ வந்து ஒரு ஈகோ தான். ஏன்னா மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பசங்க தான் பண்ணாங்க. பேட் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பசங்க தான் முக்கால்வாசி வந்தது எனக்கு. லேடிஸுங்கிறது ரொம்ப ரேரு, பசங்க தான் ஃபுல்லாக. அப்போ என்னன்னா டாமினேட், நம்மளை விட அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன இருக்குது, அந்த பொண்ணு எப்படி இவ்வளோ தூரம் வரலாம், அதுதானே ரீசன் தவிர வேறு எதுவும் ரீசன் இல்லை. நாங்கள் போன பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஓகே, சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் இப்போ கமெண்ட்ஸ் எப்படி வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போவும் அப்படியே தான் வருது, மாறலை, வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லை. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, இப்போ உன்னை யார் நீயா நானா ஷோ போக சொன்னது? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீயா நானா ஷோ போகிறக்கு? இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய டவுட்னா, நான் ஏதோ காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸில். போனீங்களா? இல்லைக்கா, நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகல. நான் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் போகிறேன். ட்ரஸ்ட் இந்த மாதிரி வைக்கிற அவார்ட் ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த காலேஜுக்கும் சீஃப் கெஸ்ட்டாக இன்னும் நான் போகல. அப்புறம் எதை வச்சு சீஃப் கெஸ்ட்டாக போனேன்னு என்னை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ் அப்படியே தான் வருது. இன்னும் பாடி ஷேமிங் அப்படியே தான் போயிட்டுருக்கு. நீ என்ன பெருசாக பண்ணிட்ட, உனக்கு எதுக்கு இந்த ரீச்சு, நான் கண்டிப்பாக எதுக்கு இந்த ரீச்சா, இன்னும் போகுது. அன்னைக்கு வந்ததே தான் இன்றைக்கும் வருது. பட் இன்றைக்கி அதை பார்க்கும்போது நான் வளர்ந்துட்டு தான் இருக்கேன். சொன்ன நீங்கள்லாம் அப்படியே இருக்கீங்க, அதையவே சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் நான் வந்து அதை தாண்டி ஒரு உயரத்தை இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு சின்ன சின்ன சேனல்ஸ்குள்ளே இருந்தேன்னா இன்றைக்கி விஜய் டிவிக்குள்ளே போயிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நான் க்ரோ அப் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் பேசிகிட்டே இருங்கன்னு சொல்லி இக்னோர் பண்ணி பழகிட்டேன் நான். இப்போது அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. சொல்லப்போனால் கமெண்ட் செக்ஷன் பார்க்குறக்கே ரெடியாக இல்லை நான். பட் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிடும் இல்லையா இந்த கமெண்ட்ஸ் வருது. அது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அனுப்பிடுவாங்க, உன்னை இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. ஆனால் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது? வாழ்க்கை வந்து அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக அதோடவே எதுவோ அதோட போகுது. அதில் நான் போக பழகிக்கிட்டேன், அவ்வளோதான். எப்படி போகுதோ அப்படியே நம்மளும் போகணும். அதனால் அப்படியே நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். என்னோட பெஸ்ட்டு ஏதாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும், அந்த ஹோப்பில் அப்படியே போயிட்டுருக்கேன். ஆனால் நீயா நானா பார்க்கும்போது நீங்கள் பேசினது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கலாம். பட் உண்மையிலே என்ன நடந்தது உங்களுக்கு, அதை பற்றி ஆக்சுவலி நீயா நானா வந்து மார்னிங்லேருந்து எடுத்தாங்க. நிறைய பேசியிருந்தேன். ஆக்சுவலி இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த இடத்துல அந்த ஆப்போசிட்டில் ஒரு பையன் ஒரு கொஷின் வச்சுருந்தான். அந்த கொஷினை கட் பண்ணிட்டாங்க. அது எல்லா ஷோஸ்லேயுமே நடக்கிறது தான். பாதி தான் வரும், பாதி வராது. அது ஜாதியை பற்றி கேட்டிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலி அந்த ஆப்போசிட்டில் இருந்த பையன் உறுதிமொழி பற்றி ஒரு டீம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினை அந்த பையன் கேட்டான். அந்த பையன் அதை கேட்டதுக்கு தான் நான் இருந்துட்டு நீங்கள் உள்ள வந்து கம்யூனிட்டி உறுதிமொழி இதெல்லாம் கொண்டு வராதிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பையன் கேட்ட கொஸ்டினை கட் பண்ணி விட்டுட்டு நான் சொன்னதை மட்டும் போட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி நான் பேசின விஷயங்கள் எனக்கு வந்து அதில் ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் அந்த பையன் பேசினதும் அதில் வந்திருந்தா கொஞ்சம் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதை நான் பேசின மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் அந்த இடத்துல. ஆனால் அந்த ஒரு கொஸ்டின் வச்சா எனக்கு உறுதிமொழி கேட்குறீங்க, கம்யூனிட்டி இல்லாமையா கேட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு டீம் கேட்டதை வச்சு நீங்கள் வந்து 100 டீமையும் வந்து தப்பாக சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இங்கே நான் ஏன் ட்ரோல் பண்ணீங்கன்னு தான் கேட்க வந்தேன். என் கம்யூனிட்டி ஜாதி இதெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வராதிங்க, உறுதிமொழி இதெல்லாம் கொண்டு வராதிங்க நான் சொன்னேன். பட் அந்த பையன் பேசினதை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் நீயா நானா ஷோவில் வந்து இந்த சமூகத்தை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதில் ஏதாவது நீங்கள் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு இப்படி மற்றவங்கள பேசுகிறீங்க, எதுக்கு பேசணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பேசணும்? ஒருத்தரை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 minute வீடியோ அவ்வளோதான். இன்ஸ்டா ரீல்ஸ் என்ன 1 minute தான். அந்த 1 minute வீடியோவை வச்சு அவங்க இப்படிப்பட்ட பொண்ணு தான் அப்படிங்கிறத எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க? எந்த மாதிரி பொண்ணுன்னு டிஃபைன்? கேரக்டர் சரியில்லை போடுறாங்க கமெண்ட்ஸ்லேயே, நீ அப்படி பொண்ணு, நீ இப்படி போவ, அதெல்லாம் வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 1 minute வீடியோவில் அவங்க பண்ணுறதை வச்சு தான் அவங்க தான் இதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் கரெக்டாக, சொசைட்டியில் எல்லோரும் கரெக்டாக கிடையாது. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து இன்னொருத்தரை வந்து தப்பாக பேசுகிறீங்க? ஒருத்தரை தப்பாக பேசுகிற ரைட்ஸ் உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு கொடுத்தா? ஏன்னா சோசியல் மீடியா கேட்குறக்கு யாரும் இல்லை. இப்போ எங்களை பேசுகிறாங்கன்னா நாங்கள் போய் அவங்க வீட்டு வாசலில் நின்று கேட்க போகிறதில்ல. அந்த தைரியத்தில் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. அவங்க மூஞ்சி கூட தெரியாது நமக்கு. ஆனால் ஒரு சிலர் வந்து மிஸ்டேக்கிங், அது ரொம்ப தப்பு. குழந்தைங்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க, ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அதோடு வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது இவங்களுக்கு அசிங்கமாக தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த குழந்தைங்க ஃபோட்டோவோடு இருக்கிறப்போ பார்க்குறப்போ ரொம்ப பாவமாக இருக்குது. கொஞ்சம் அந்த ஃபோட்டோலாம் ஹைட் பண்ணிட்டு கூட திட்டிட்டு போங்க.
ஏன்னா அந்த ஃபேமிலி சின்ன சின்ன குழந்தை அவங்களோட குழந்தையோட ஃபோட்டோ தான் அதில் இருக்குது. அவங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அவங்க இருக்கிற ஃபோட்டோஸ் தான் அதில் இருக்குது. அதுலேயே வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறப்போ உங்களுக்கு தான் அது அசிங்கம். அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்க்குறவங்க உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ அசிங்கம் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டி என்னன்னா அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. ஆனால் நீங்கள் சந்திச்சதுலேயே வந்து சகிக்க முடியாத ஏதாவது கமெண்ட்டோ இல்லை யார் பேசுனதாவது இருக்கும்? அதான் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அந்த கமெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மாறவே இல்லை. அதே நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், அதை மாற்றவே முடியல. நான் ஃபஸ்ட் டைம் அந்த இன்டர்வியூஸ்லையுமே சொல்லியிருப்பேன், எய்ட்ஸ் உனக்கு எய்ட்ஸ் இருக்கு, நீ போய் நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணு. இந்த கமெண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல, இன்றைக்கும் வருது. அது மாறலை. ஸோ வந்து அது மேபி அவங்களோட கேரக்டர் அப்படி இருக்கலாம். அப்போ இப்போ கேட்பாங்க, நீ அந்த ஐடியா பிளாக் பண்ணியிருக்கலாம்ல, இந்த கொஷினும் வைப்பாங்க. அது ஒரே ஐடியிலேருந்து வந்தால் சரி ஓகே பிளாக் பண்ணலாம். நமக்கு புதுசு புதுசாக வந்துட்டே தான் இருக்குது. சரி, இப்போ வரைக்கும் எத்தனை பேரை பிளாக் பண்ணியிருப்பீங்க? ஒரு 110 பேர் பக்கம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு வியூஸே வராட்டியும் பரவாயில்ல, நீங்கள் போங்கடா அந்த பக்கம்ன்ற அளவுக்கு நான் பிளாக் பண்ணி விட்டுட்டேன். பிளாக் பண்ணி ரிப்போர்ட்டே பண்ணிட்டேன். நான் முடியல, அந்த ஐடியா என் பக்கம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்லாம் அடிச்சு விட்டேன் நான். ஸோ அந்த கமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் மாறலை. நீ பார்க்க திருநங்கை மாதிரி இருக்க, அந்த கமெண்ட் இன்னும் மாறலை. பட் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா எனக்கு அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும் எந்த திருநங்கை இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசுவாங்க. எங்களை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லி என்கிட்ட பேசுவாங்க. ஸோ அவங்க எல்லாரும் அது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ரொம்ப சப்போர்ட் எனக்கு அவங்க. ஸோ அந்த கமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட சேஞ்சே ஆகலை. கெட்ட வார்த்தையில் திட்டுறது அதுவும் மாறலை, அப்படியே இருக்காங்க. ஆனால் இந்த 3 விஷயமும் வந்து நான் கண்டினியூஸாக பார்க்குற ஒரு இதாக தான் இருக்குது. இந்த 1.5 இயர்ஸாக இது எல்லாமே கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் சில வருஷங்களாக இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஒரு 27 வயசு பொண்ணு வந்து இவ்வளவும் சந்திக்கணுமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்? ஷாக்கிங்காக யோசிச்சிருக்கேன் நான். ஏன் இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படலையே, இதெல்லாம் நான்லாம் எக்ஸ்பெக்டேஷனில் கூட கிடையாது, கனவு கூட வந்ததில்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளும் டிவிக்குள்ளே வருவோம், நம்மளும் இன்டர்வியூஸ் போவோம், நம்மளும் இன்ஸ்டாவில் வந்து வீடியோஸ் பண்ணுவோம். அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம், நமக்கும் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நம்ம இவ்வளோ பிரபலமாகும். இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பொண்ணு. ஏன் ஏரியாக்குள்ளே தாண்டி என்னை வெளியே யாருக்கும் தெரியாது. அவ்வளோதான். வீடு, குழந்தை, லைஃப், பேரண்ட்ஸ், முடிஞ்சு. இவ்வளோதான் என் சரௌண்டிங்னு இருந்த எனக்கு அந்த ஒன் டே நைட்டில் இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. நான் அதை இன்னும் முருகர்கிட்ட கேட்பேன், என்ன நினச்சி கொடுத்தீங்க? அவருக்காக நான் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் கிடைச்ச வாய்ப்பு தான் அது. உடனே நான் டான்ஸ் பண்ண உடனே எனக்கு அந்த பீக் கிடச்சி நான் உள்ளே வரல. 1.5 இயர்ஸ் நான் ஆடி இருக்கேன். கிட்டத்தட்ட 8 டீம் பக்கம் நானும் ட்ரைனராக போய் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். டெய்லி ஈரோடெல்லாம் போயிட்டு வந்த காலம்லாம் இருக்குது எனக்கு. ஒரே டைமில் 3, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், நாளானைக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கோயம்புத்தூரில் 2, சேலமில் 1 பண்ணி உடம்பு முடியாமல் அட்மிட் ஆன காலம்லாம் இருக்குது. ஸ்ட்ரகிள் இல்லாமல் கிடைச்ச விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நாக்க நீட்டி ட்ரெண்ட் ஆகிட்டேன். 1.5 வருஷம் அந்த கலைக்காக நிறைய நான் அர்ப்பணிச்சிருக்கேன். நிறைய பேர் அது கம்யூனிட்டி பேஸு, அதனால நீ பண்ணுற. நான் என்ன கம்யூனிட்டின்னு ஃபஸ்ட்டு யாருக்காச்சும் தெரியுமா? எந்த இன்டர்வியூஸ் ஆச்சு நான் கவுண்டர்ன்னு சொன்னேனா? நான் சொல்லலையே. நீங்கள் எதை வச்சு நான் அந்த கம்யூனிட்டின்னு டிசைட் பண்ணுறீங்க? அந்த டான்ஸ் பண்ணுறதுனால அந்த கம்யூனிட்டியா? கண்டிப்பாக வந்து அதை என்னால் ஏற்றுக்க முடியல. கம்யூனிட்டிக்காக நீ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போனது என்னோடய டிப்ரெஷனுக்காக. இன்னொன்று எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். 2வது அது முருகர்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே முருகர் தான் எனக்கு எல்லாமே. ஸோ முருகர்னு சொன்னதும் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் உள்ளே போன விஷயந்தான் இது. அவருக்காக நான் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து இது நடந்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்கட்டும், இதனால் என் வாழ்க்கையில் நான் இது இழந்துட்டேன் அப்படின்றது ஏதாவது இருக்கா? இதனால் வாழ்க்கையில் இழந்துட்டேன் அப்படின்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். அவர் வந்து இதனால் பண்ணாரா எதனால் பண்ணாருன்னு எனக்கு ப்ராப்பராக தெரியல. பட் வந்து அவர் வந்து கொஞ்சம் அப்படியே விலகிக்கிட்டார். ஸோ நான் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கும் மேலே இதுக்குள்ளே நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் வந்து நான் மேபி அவர் வெளியே சொன்ன ரீசன், மற்றவங்கள்ட்ட சொன்ன ரீசன் நான் இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆனதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு வேளை மேபி நான் ஆகாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பட் அதையும் தாண்டி இன்னும் 2-3 பர்சனல் விஷயம் இருக்கிறனால இது நல்லதுன்னு நான் யோசிச்சிருக்கேன். இன்ஸ்டாவால் ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்களே, இன்ஸ்டாவால் ஃபேமிலி போய்டும், இன்ஸ்டாக்குள்ளே போனேன்னா ஃபேமிலி போய்டுன்னு. தப்பான விஷயத்தில் ஃபேமிலி போகல, ஆனால் அது போகணும்னு ஒரு
சொல்லுவோம் இல்லைங்களா, எல்லாருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒன்று கிரியேட் ஆகும். இது மிஸ்டேக் யார் மேலே அதெல்லாம் இல்லை. ஏன்னா இது இப்போ நான் சொல்கிறப்ப கூட நீ தான் ஏதோ பண்ணியிருப்ப இப்படி தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. பட் இது மிஸ்டேக் யார் மேலே கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரன் பண்ணுறதுக்கு வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய விஷயங்கள் தேவை. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ரன் பண்ணுறதை விட மியூச்சுவலாக பிரிஞ்சிருந்து ஒரு நல்ல பாண்டிங்கில் க்ரியேட் பண்ணுறது பெட்டர்னு தோணுச்சு. ஸோ அதனால அப்படியே செப்பரேட்டாக இருக்கும். டிவோர்ஸ்லாம் இன்னும் ஆகலை. அதை வேற அடுத்ததாக வைப்பாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. டிவோர்ஸ்லாம் ஆகலை, கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கும். ஒரு டிஸ்டன்ஸ் கீப் ஆகிருக்கு. அது என்ன ஏதுங்கிறது அதுவும் கடவுள் முடிவு பண்ணுவாருன்னு சொல்லி விட்டுட்டேன் அதையும் நான். பட் அது இன்ஸ்டா ட்ரெண்டிங்னால நான் அவர் வெளியே சொல்லியிருக்காரு. பட் எனக்கு அது அதனால தான் எனக்கு தோணலை, அவ்வளோதான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சிருக்கும். அது சேரும் சேராதுங்கிறது விதிவசம். அவ்வளோதான். நான் கடவுளை நம்புகிறேன். மற்றபடி வேறு என்ன கான்செப்டும் உள்ளதில்லை.